ஹலோ மக்களே 73வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல பார்த்தா பர்ட்டோ சாடா வேகமா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மீட்ஸ்கே தேடி உடனே சாடா சொல்லிட்டு இருக்கா, பர்ட்டோ கொஞ்சம் பொறுமையா போடான்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் ஒன்னும் வேகமா போறேன், கொஞ்சம் பொறுமையா தான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாடா சொல்றா, ஒராச்சும் ஒரு லேப் பக்கத்துல எக்கச்சக்கமான ஜொனிலாம் இருப்பாங்க, அதனால பார்த்து தாண்டா போகணும், அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோம்னா நம்ம மொத்த கதையும் முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே பர்ட்டோ சரின்னு சொல்றான். இந்த ஒராச்சும் வந்து மீட்ஸ்கி ஸ்னேக்கை பத்தி ஏதாச்சும் கண்டுபிடிப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது, ஆனா சீக்கிரம் போய் பார்த்தோம்னா அது ஏதாச்சும் கண்டுபிடிப்பான்னு நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்கா சாடா ஒரு பக்கம். வா நம்ம சீக்கிரம் போவோம், மீட்ஸ்கியை கண்டுபிடிப்பு சொல்லிட்டு அனல் வந்து இருப்பிக்கிட்டு இருக்கான். மீட்ஸ்கி வெயிட் உனக்காண்டி நான் வாரன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் பார்த்து அரிசினை கட்டுறாங்க. யாமட்ட வந்து உரைச்சு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கான். டே மீட்ஸ்கி வந்து அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிட்டான்டா, இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க உள்ள கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு தான் பேருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே விஷயம் சொல்லிட்டு ஒராச்சு மறு முடிக்காம பார்த்தா ஒராச்சு மருக்கு அதை பத்தி தெரியல. ஒராச்சு மறு உனக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுன்னா உனக்குள்ள போட்டு மறைக்க நினைக்காது, அது உனக்கு தான் பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்ன ஒளிஞ்சிருந்து எல்லா வேலையும் நான் பாப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தியா, அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் எதுக்கடா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மறு. டே ஒராச்சு மறு, நான் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து உன்னை நல்லா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா இது வரைக்கும் உன்னால எந்த பிரச்சனையும் வரல, ஆனா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வரக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. யாமுட்டோ இப்ப எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் கிடையாது, அந்த உலகத்துல உள்ள உண்மையை மட்டும் தான் வெளியே கொண்டு வர நினைக்கிறேன், அதை தாண்டா தேடி போய்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப அவன் மட்டும் கான்டாக்ட் பண்ணவனா அவனை பத்தி எல்லா விஷயம் சொல்லிரு, சொல்லலன்னா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். யாமுட்டோ வெளியே நின்றுட்டு இருக்காரு, எவன்டா நம்ம வில்லேஜுக்கு இதெல்லாம் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நருட்டோ அட்வைசர் கக்காச்சி சுனோட எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னு இந்த அட்வைசர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நருட்டோ உன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு புரியுதுடா, ஆனா இருந்தாலும் எங்களால ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அட்வைசர்ஸ் எல்லாம். அது மாதிரி மீட்ஸ்கி வந்து ஹியூமன் சைல்டும் கிடையாது, அவன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன மாதிரி எதுக்குடா நம்ம வில்லேஜுக்குள்ள அலோவ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த அட்வைசர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. தனியாவே முடிவு எடுத்துட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான், ஒரு காலகட்டத்தில் ஒராச்சுமர் வந்து ஒரு டேஞ்சரஸான ஆளு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனா இப்போ அப்படி கிடையாது, அவன் ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து நம்ம வில்லேஜுக்கு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து லேட் சொல்லி கேட்கா, இதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா நட்டோட்ட. என்னதான் இருந்தாலும் எங்கள்கிட்ட சில விஷயத்தை நீங்க கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைசர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை லேட் சொல்றா, இவன் மட்டும் இந்த விஷயத்தை நம்மள்ட்ட கேட்டதா நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டோம், அவனுக்கு தெரியும், அதனால அவன் சொந்தமா முடிவு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஒன்னு சடனா கக்காசி சொல்றான், நான் இதெல்லாம் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றான். கக்காசி செஞ்சு சொல்லிட்டு நட்டோ ஷாக் ஆகுறான். இந்த சமயத்துல நட்டோவை போட்டு யாரும் திட்டாம நம்ம அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அவனுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான் கக்காசி. ஒரு ஹொக்காகேங்கற எதுக்குன்னா வில்லேஜுக்கு வந்து கார்டியனா இருக்கதான் வந்திருப்பான், அவனுக்கு நம்ம ஒரு பெனிஃபிட்டா இருக்கணும், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவனுக்கு ஒரு நல்ல ஊக்குவிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. சொன்னோன்னு எல்லாரும் முழிக்காங்க. நருட்டோ லைட்டா சந்தோஷப்படுதான். நருட்டோ மீட்ஸ்கி பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அவன் இந்த வில்லேஜுக்கு வந்ததுல அவன் எந்த பிரச்சனையுமே கொடுக்கல, பர்ட்டோ டீம்லயும் சார்டா டீம்ல தெளிவா இருந்திருக்கான், இது வரைக்கும் அவங்கள தப்பே வந்து கிடையாது சொல்லியிருக்கான் நருட்டோ. ஹிடன் லீஃப் ஷினோபி அவன் நல்லா தான்டா செயல்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நான் அவனை நம்பிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றான் நருட்டோ. நீங்களும் நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எங்களுக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்றான் லேடி சொன்னாடே. மீட்ஸ்கி முதல்ல எல்லாத்தையும் டாப் பிரையாரிட்டியை போட்டு சர்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிவெடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா லேடி சொன்னாடே. இவங்க எல்லாம் பேசிட்டு லார்ட் செவன்த்னு சொல்லிட்டு ஊடான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். சார் பர்ட்டோவும் சாரடா வந்து இந்த வீட்டுக்கு வந்து சேரல, எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஊடான் சொன்னோன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து அரிசினை கட்டுறாங்க. கொணமர் வேகமும் ஓடி வர நட்டோ ரூம் நோக்கி. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கமர் வந்து நட்டோட பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து சாரடாவும் பர்ட்டோ வந்து மீட்ஸ்கி தேடி தான் போயிருப்பாங்க, அவன் நல்லவன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கான், சிக்கடாய் வந்து பர்ட்டோ என்ன யோசிக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும், அதனால மோகி டீம்னு சொல்ல வரான். பார்த்தா கொணமர் ரூம்ல உடச்சிட்டு உள்ள வரான். என்னடா கொணமர் சொல்லிட்டு நட்டோ கேட்டுட்டு இருக்கான். நானும் அந்த டீம் கூட போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டீம் மோகி கூட நானும் சேர போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ சாடா மீட்ஸ்கி எல்லாருமே என்னோட டீம் மட்டு, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள நுழையாதன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே கொணமர் கத்திட்டு இருக்கான், எதுக்கு லார்ட் செவன்த் இந்த விஷயத்துல என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க, ஏன்னா அவன் வந்து ஒராச்சுமரோட பையன், இது கூட என்கிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறான். அவன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றான். என்னன்னு பார்த்தா தேர்ட் ஹோகே கொன்னதே வந்து ஒராச்சுமர் தான் சொல்லிட்டு அவனோட பையனத்துக்கு எதுக்கு என் டீம்ல தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீட்ஸ்கி நல்லவன் தான், என் டீம்ல இருந்தவன் தான், இருந்தாலும் ஒராச்சுமர்னு சொல்ல ஆரம்பிச்சான். உடனே நாட்ட சொல்றான், கொணமர் நீ நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு இப்பவும் ஒராச்சுமர் தான் பிடிக்கல, ஆனா அவன் பையனை பத்தி உன் மேல எந்த அபிப்பிராயமும் இல்லாம தான் இருக்க, அவன் ரொம்ப நல்லவனு உனக்கே தெரியுது, அதுக்காண்டி மட்டும் நீ வந்து அவனை ஒதுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஒராச்சுமர் முந்தி பண்ண தப்புக்கு மீட்ஸ்கி என்னடா பண்ணுவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. என்னை விடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா உன்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ் வந்து இந்த விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துருவா, அதெல்லாம் நீ போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கமர் ஒரு பக்கம் கொணமர் தலை தொங்க போடுதான். அதுக்கு அடுத்த சீனை கட்டுறாங்க. சிக்கடா டீம் கிளம்பிட்டாங்க, பர்ட்டோ டீம் போய் பிடிச்சி வரதை காண்டி சோச்சு சொல்லிட்டு இருக்கா. சாரடா பாட்டுக்கு தனியா போன நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. பர்ட்டோ நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும் போல சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு ஈனோஜின் வந்து சிக்கடாயிட்ட சொல்லிட்டு இருக்கான், டே மீட்ஸ்கி வந்து இந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆயிருப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா எதுவுமே பேச முடியாது, தலை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கான். ஒன்னே சிக்கடா சொல்லிட்டு இருக்கான், இப்ப நம்மளுக்கு மெயின் நோக்கம் என்ன, வேட்டையாளர்கள் போயிருக்காங்க, அவங்கள போய் நம்ம வேட்டையாடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு மோகி வந்துட்டா அவங்கள வெயிட் பண்ண வச்சுக்க, நீ மன்னிச்சிருக்க, வாங்க நம்ம களத்துல இறங்கும்னு சொல்லிட்டு இருக்காவா. முழு நோக்கம் என்னன்னா பர்ட்டோயும் சாடாவை கூட்டு வரதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இறந்து கிளம்புறாங்க. பார்த்தா அடுத்த சீன்ல பர்ட்டோயும் சாடாவையும் தான் காட்டுறாங்க. சடனா பார்த்தா திசை திருப்பதுக்காண்டி மீட்ஸ்கி மாதிரி சாடா வந்து கன்வெர்ட் ஆயிருந்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸை போட்டு விட்டாவா. சரின்னு சொல்லிட்டு பம்ப் ஃபீஸ் அடிச்சு ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா யாமட்ட செஞ்சு கல்லவே படுதா மீட்ஸ்கி. பார்த்தா மீட்ஸ்கி கிடையாது சாரடா. பார்த்தா அவன் திசை திருப்பிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். மீட்ஸ்கிங்கிற சாரடா திசை திருப்பினா அடுத்த செகண்ட் பர்ட்டோ வந்து ஸ்ட்ரெயிட்டா உரைச்சு மாதிரி இடத்துக்குள்ளே வாரான். என்னடா இந்த மாதிரி இடத்துல நம்ம மீட்ஸ்கி வாழ்ந்துகிட்டு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். உரைச்சு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா தேடி தேடி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா ஒரு ரூம் மாதிரி இருக்கு. ஒன்னு இந்த ரூம்ல போயிட்டு அவன் ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கான். பார்த்தா மீட்ஸ்கி மாதிரி ஒருத்தனை செஞ்சு வச்சிருக்கான். மீட்ஸ்கிடான்னு சொல்லிட்டு முழிக்காம
ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பயந்து அப்படி பின்னாடி போறான். பார்த்தா தடிக்கு கீழே விழுதான். பார்த்தா அதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்த கத்தியை கொண்டு நீட்டுறான். பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம சுகட்சு தான் வந்து நின்றுட்டு இருக்கான். அதுக்குள்ள நீ நுழைஞ்சிட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சுகட்சு. பார்த்தா அடுத்த சீன்ல உரைச்சி வருவாரா, டே நீ பர்ட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு உரைச்சி மருந்து நடந்ததுக்கு நின்றுட்டு இருக்கான். பார்த்தா ரொம்ப சந்தோஷம் சொல்றான், நீ தான் உரைச்சி வரோன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் பர்ட்டோ. இவர் லார்டு உரைச்சி மரு, என்னோட பேர் சுகட்சு சொல்லிட்டு இருக்கான். சுகட்சு நடந்துகிட்டு இருக்கு, இவனை பாக்கல மீட்ஸ்கி மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஆமாடா இங்க இருக்க எல்லாருமே மீட்ஸ்கின்னு சொல்றான். என்னன்னு சொல்லிட்டு பர்ட்டோ ஷாக் ஆகுறான். நான் அனுப்பி வச்ச மீட்ஸ்கி என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் தான், அவன் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு மிரண்டு தான், அவன் வந்து உண்மையிலே உன்னோட குழந்தை கிடையாது சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா அவன் என் குழந்தை தான், ஆனா இருந்தாலும் அவன் மறைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் உரைச்சி மரு. டே உன் பையன் தொலைஞ்சிட்டான், நீ ஏன்டா ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அவன் எங்க போறானோ போயிட்டு போறான், எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா என்ன அவன் என்னை பத்தி எது சொல்ல நினைச்சா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜுட்ஸோ போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் கர்ஸ் மார்க் ஜுட்ஸோ போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றான் அவன். அதனால அவனை பத்தி நான் கவலைப்பட விரும்பவே இல்ல, அதனால சீக்கிரட் எல்லாம் நல்லா பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு இருக்காங்க. கர்ஸ் மார்க் சீக்கிரட் ரிசர்ச்சா, டே அவனோட குழந்தைடா, அவனோட அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு உனக்கு எப்படா தைரியம் வந்து சொல்லிட்டு பர்ட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா நக்கால சிரிக்கான் உரைச்சி மரு. பர்ட்டோ நீ மீட்ஸ்கியை காப்பாத்த வந்தியா இல்ல நீ கம்ப்ளைண்ட் பண்ண வந்தியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் உரைச்சி மரு. உடனே பர்ட்டோ லைட்டா ஷாக்கில் நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா அரிசியில மீட்ஸ்கி கட்டுறாங்க. அதான் சாடா வேகமா பார்த்து தஸ் திருப்பிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். சாடா பார்த்துட்டு இருக்கான், நம்மளோட நோக்கம் என்னன்னா பர்ட்டோ எப்படியாச்சும் உள்ள போயிடணும், அதான் நம்மளோட நோக்கம் சொல்லி வேகமா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சாடா எல்லாரும் சுத்து போட்டாங்க, பேரியர் ஜுட்ஸு போட்டு லாக் பண்ணி தூக்க போறாங்க. பார்த்தா அதுக்குள்ள கரின் களத்துல இறங்கிட்டா. பார்த்தா கரின் களத்துல இறங்கி ஒரு பக்கம் மீட்ஸ்கி எழுதிட்டு போயிட்டா. உடனே பர்ட்டோ உனக்காண்டி வெயிட் பண்றான், நீ போயிட்டு வா சாடா சொல்லிட்டு இருக்க கரின். பார்த்தா கரின் வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டாவா. பார்த்தா சாடா சடனா கன்வெர்ட் ஆகுதா, ஆயிட்டு மிரண்டா, இதான் நம்ம அப்பா பக்கத்துல இருந்த பொண்ணு மிஸ் கரின் சொல்லிட்டு இருக்காவா. கண்ணாடி உண்மையிலே அழகா இருக்கு, அது நான் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இருக்கா கரின். சடனா பார்த்தா அவ மீட்ஸ்கி மாதிரி மாறிட்டு தஸ் திருப்பாவா போயிட்டா. தேங்க்யூ சோ மச் கரின்னு சொல்லிட்டு இவ வேகமா போய்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி பர்ட்டோ கட்டுறாங்க. பர்ட்டோ அவனோட பாம்பத்திக்கு உரைச்சி மட்டை கொடுக்கான். இதான் வந்து அந்த பாம்பு, இது வந்து மீட்ஸ்கி குழுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அப்படி என்னத்த சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு உரைச்சி மட்டை கிட்டு இருக்கான். இது என்னோட விருப்பம் மட்டும் தான் சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். இது வரைக்கும் என்னால எந்த குழுவுமே கண்டுபிடிக்க முடியல, உங்களால கண்டுபிடிக்க முடியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சு சொல்லுங்க சொல்லிட்டு இருக்காங்க. சேடா எனக்கு டைம் எடுக்கும், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன் சொல்றான். அதை கரெக்ட் பர்ட்டோ அப்படி சந்தோஷப்படுதான். அது மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு வெயிட் பண்றான்னு சொல்லி இருக்கான் உரைச்சி மரு. பார்த்தா சாடா உள்ளதான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே அவன் சந்தோஷமா பேச ஆரம்பிக்கா. உடனே பர்ட்டோ இருக்கான், சாடா ஆல்ரெடி நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா இந்த இடத்த பாத்தியான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கூட்டு போறான் உள்ள. கூட்டு போனோடனே அவளும் மிரண்டுட்டா. முதல்ல அந்த மீட்ஸ்கி எக்ஸ்பெரிமெண்ட் அவ இப்பதான் பாக்காவா. அதுக்கப்புறம் பார்த்தா உரைச்சி மரம் கட்டுறாங்க. பார்த்தா அந்த பாம்பை வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்க பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நீங்க பர்ட்டோ சொல்றான் எல்லாருமே இங்க மீட்ஸ்கின்னு சொல்றான். பார்த்தா அதை பார்த்துட்டு சாடா அப்படியே அழுகிற மாதிரி போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து திரும்பி பெரிய மீட்ஸ்கி கட்டுறாங்க. உரைச்சி மரோட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து உரைச்சி மரம் சொல்றான் மீட்ஸ்கி வந்து 2வது ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உரைச்சி மரம் சொல்லிட்டு இருக்கான், நான் தான் ஆல்ரெடி உன்ட்ட சொன்னோம்லடா, அவன் தனியாவே அவனை யாரும் ப்ரூவ் பண்ண விரும்பல, அவனுக்குன்னு ஒரு சூரியன் தேவைப்படும் சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதனால அவனுக்கு வந்து நிலாவோட உண்மையான வெளிச்சம்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்டா, அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் உரைச்சி மரம். அவனோட வேலை என்னன்னா அவனை பாக்குறது மட்டும்தான், அவனை புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா ஒரு பக்கம் கரின் வந்து தசை திருப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா யாமட்ட டீம். மீட்ஸ்கி உன்னெல்லாம் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யாமட்ட சுத்தி வளர்ச்சாரு. பார்த்தா டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸு போட்டு ஒரிஜினல் நிலைக்கு வரா. யாமட்ட முடியும் என்னடி இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் வளர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூளையே வளரலன்னு சொல்லிட்டு இருக்கா கரின் ஒரு பக்கம். பார்த்தா ஸ்மோக் பாம்பை போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்காவா. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாமட்ட செஞ்சு மிரண்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி உரைச்சி முறை கட்டுறாங்க. டே இந்த பாம்புட்டு இருந்து அப்படி ஒரு மெசேஜும் கிடைக்கலடா, நீ உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சோ அது மட்டும் தான் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உன்னால கண்டுபிடிக்க முடியல, ஏன் உன்னால கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பர்ட்டோ ஒரு மாதிரி அழுகுறான். டே ஏன்டா கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் உரைச்சி மரு. டே நீ இந்த மீட்ஸ்கியோட அப்பா அம்மா உன்னால ஏன்டா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால உனக்கு வந்து இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் வரதுனால நீ நல்லா என்ஜாய் பண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கத்துறான். இதை பத்தி ஏன்டா யாருமே அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். விஷயத்துக்கு அப்புறம் எங்க வில்லேஜ்காரங்களுக்கு மீட்ஸ்கியோட ட்ரூ ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், கிராண்ட்மா சுனாடே வந்து அவனை ஒதுக்கிடுவாங்களா, எல்லாருமே அவங்கள சந்தேகப்படுவான்னு சொல்லிட்டு செதறிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. தலையில கை வச்சு நின்னுகிட்டு இருக்கான். அவன் மீட்ஸ்கி இனிமே தப்பானவனே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. டே அவன் தப்பானவன் கிடையாதுன்னு உனக்கு எப்படா தெரியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அவன் டெஸ்ட் டியூப்ல வச்சுதான் வளரவே வச்சேன், அவன் நல்லவனா கெட்டவனா நீ எப்படா கண்டுபிடிச்சன்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் உரைச்சி மரம். அவன் முடிவெடுத்தது என்னன்னா அவனா தாண்டா ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு போகணும்னு சொன்னான். அதனால நார்ட்டோட எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி நார்ட்டோவே கூட்டு போற வச்ச மாதிரி வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் உரைச்சி மரம். நார்ட்டோ என்னன்னா மீட்ஸ்கியோட எண்ணமே என்னன்னா ஹிடன் லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே போறதா இருந்துச்சுன்னா என்ன செய்வ, உன்னோட நிலை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டோன்னு பர்ட்டோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். அப்ப வெளியே அப்படி நிலாவை பார்த்து நின்றுட்டு இருக்கான். பர்ட்டோ என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து சாடா பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டனோ அப்படின்னு சொல்லி பர்ட்டோ பேசுறான். என்ன தோணுதோ அதே மாதிரி தான் எனக்கும் தோணும் சொல்லிட்டு இருக்காவா. மீட்ஸ்கில நல்லவனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா ஒரு பக்கம். வரைக்கும் மீட்ஸ்கி எந்த விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா ஒரு பக்கம். அவன் ஒன்னும் சொல்லன்னு இல்ல, நம்ம தான் அவன் பேசுறத கேட்கறன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நீ சொன்னதும் கரெக்ட் தான், நம்ம இது நாள் வரைக்கும் ஒன்னா தான் இருந்தோம் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். அவனை கொஞ்சம் கூட நான் மதிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சொன்னதாண்டா கரெக்ட், நம்ம எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா தான்டா இருக்கோம், என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா ஒரு பக்கம். இந்த வில்லேஜ்ல தான் பிறந்திருக்கான், அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ்ல இருந்து நம்ம வில்லேஜுக்கு வந்திருக்கான். அவன் அந்த மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் போலுன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் எதுக்கு நம்ம வில்லேஜுக்கு வந்தாலும் இன்ன வரைக்கும் என்னால கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மீட்ஸ்கியை பார்ப்பேன், அவன்கிட்ட இதை பத்தி உண்மையில கேப்பன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து உண்மையிலே ஒரிஜினல் மீட்ஸ்கியை காட்டுறாங்க. பார்த்தா அந்த டீம் கூட நிக்கான். பார்த்தா அவங்க டீம்ல எக்கச்சக்கமான பேர் இருந்துகிட்டு இருக்கானுங்க. வாடா போன்னு சொல்றாங்க. உடனே மீட்ஸ்கி எங்க கிளம்புறான். பர்ட்டோ கட்டுறாங்க. நான் கண்டிப்பா மீட்ஸ்கி கண்டுபிடிச்சே தீரன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம
எங்க இருந்துடா ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு சாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. மீட்ஸ்கே நம்புறோம் ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. நான் நம்புறேன் அவன்கிட்ட போய் எல்லா உண்மையும் கேட்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உன்னை உரைச்ச மாதிரி நக்கலா சிரிக்கான். உன்னை பார்க்கல சின்ன நர்ட்டோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்னேக்கோட மெசேஜ் மட்டும் தான் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு என்கிட்ட இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வார்த்தையை மட்டும் நம்ம கேட்டு எதுவும் பண்ண முடியாது, இது நம்ம அப்படியே டீகோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே நான் சொல்றதை கேள்டா, அதுக்கப்புறம் நீனா பேசன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மாரு. இந்த பாம்புக்கும் சொல்லிட்டு ஒரு சொந்த எண்ணம் இருக்கும், அது மூலியமா அது பேசிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீட்ஸ்க்கு இந்த ஸ்னேக்கோட டீகோட் பண்ணா சரிப்பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. சாஸ்கியோட பொண்ணுட்ட நான் எதிர்பார்த்தோம் அது கண்டிப்பா கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மாரு. உன்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னால பண்ண முடியாது, ஆனா யாரால பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஒராச்சு மாரு. யாரு நாங்க எங்க போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே ஒயிட் ஸ்னேக் சேஜன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ருயிச்சி கேவ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அங்க போனா உங்களால கண்டுபிடிக்க முடியும் சொல்றாங்க. பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு ஒராச்சு மாரு உள்ள வந்து நின்றுட்டு இருக்கா. யாரும் உள்ள வராரு. ஒராச்சு மாரு யாராச்சும் உள்ள வந்தாலும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பர்ட்டோ உள்ள வந்தாலும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு கேட்டவனே அவன் சொல்றான் பர்ட்டோ வந்தது எனக்கு இப்பதான்டா தெரியும் சொல்லி ஒராச்சு மாரு எல்லாத்தையும் ஏமாத்தி விடுதான். உள்ள போய் செக் பண்ண போற சொல்றான். நீங்க என்னனாலும் பண்ணிக்கணும்னு சொல்றான் ஒராச்சு மாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ சாப்பிட்டா அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. ருயிச்சி கேவ் தானே, அது டார்கஸ்ட் நைட்ல போக சொல்லிருக்கான். சரி அதை நோக்கி தாண்டா போக போறேன்னு சொல்லி வேகமா போறான் பர்ட்டோ சந்தோஷமா. ஆனா நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க, நீங்க உயிரோட வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால அங்க போக முடியும்னு சொல்லிட்டு பேசிட்டே போறாங்க. அவங்க நடந்தாலும் பிரச்சனை நம்ம போய் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா சிக்கன டீம் மாசம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. பர்ட்டோ எங்களை தாண்டிலாம் போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்களை நிப்பாட்டாதீங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.